श्रीगुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाया कल्पांतधनुपमा भैरवाय நமஸ்துभ्यம் अनुज्ञां தாதுமர்கசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாசத்தில் சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்புகள் காணப்படுறது. அந்த வகையில் குரு பகவானுடைய சொச்சேத்திர வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அருமையான மாதம் மீன மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம். ஒவ்வொரு மாதத்திலையும் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை நாம் விரிவாக சிந்தித்து வர்றோம். அந்த வகையில் இந்த மீன மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் முக்கியமாக சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். குடி போகக்கூடாது. குறிப்பாக சொந்த வீடு கிரகப்பிரவேசங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதில் முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பஞ்சாங்கங்களில் கேலண்டரில் காணப்பட்டாலும் பங்குனி மாதத்தில் புதுமனை புகுவிழா என்ற சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறதோ என்ற விரிவான தகவலை முழுமையாக சிந்திப்போம். முதலில் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தினுடைய முதல் தினத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளை சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில சூரிய பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகளை பெற்று அதன் மூலம் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வண்டி வாகனங்கள் ரீதியான மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்களது இல்லங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட சீரமைப்புகள் பாதுகாப்பு உபகரணங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் தாராளமாக செலவை செய்துவிட்டு ஒரு 20 தேதிக்கு பிறகு முக்கியமான செலவுகள் வரும் பொழுது நாம் செலவு செய்வதற்கு தொகை தேவைப்படுகின்றதே என்ற சிந்தனைகள் தோன்றும். ஆகையினால் கோச்சார கிரக அமைப்புகளை ஆழ் மனதில் புரிய வைத்துக்கொண்டு பதிய வைத்துக்கொண்டு எந்தெந்த மாதத்தில் எவ்வாறு செலவு ரீதியான திட்டங்களை திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். அந்த விதத்தில் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செலவுகள் செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இருந்தாலும் உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ராசிநாதன் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். அசையா சொத்துக்கள் ரீதியாக பொருளாதாரத்தில் உயரிய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது என்பது
இந்த பங்குனி மாதத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். சகோதர சகோதரிகள் மூலம் அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரும். இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நீங்கள் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், எதிர்பார்ப்புகள் உடையவர்கள், குறிக்கோள் உடையவர்கள், அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். சில பக்த கொடிகளுக்கு பங்குனி மாதத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கலாமா, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாமா என்ற சிந்தனைகள் தோன்றுகின்றது. பூமி சம்பந்தப்பட்ட கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாய்ப்புகள் இருந்தால் தள்ளி போடலாம். சித்திரை மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் சில சமயங்கள்ல ஒரு நல்ல அசட் வர்றது, இந்த வாய்ப்பை விட்டுடக்கூடாது அப்படிங்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் அந்த வாய்ப்புகளை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து அங்காரக பகவானை பிரார்த்தித்து செயல்படுத்துவதனால எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆகையினால் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இந்த மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாமா, அவசியம் ஏற்பட்டால் எவ்வாறு செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்களை தீர்மானிப்பது நல்லது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ செல்வங்கள் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. பாக்யாதிபதியினுடைய பார்வையானது பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தைகள், பேரன் பேத்திகள், தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பாக்யாதிபதியினுடைய பரிபூர்ண பார்வை ரீதியான அனுகிரகங்கள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு 2-7 அதிபதி, அதாவது தனஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானம், 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர், 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். தனஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள், பொன் ரீதியான பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி 10-11 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலைதூரத்து பயணங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். கிரகங்கள் ரீதியான அனுகிரகத்தை சிந்திப்பதும், நவ கிரகங்களுடைய ஆலயங்களை தரிசிப்பதற்கும், விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களை தரிசிப்பதற்கும், க்ஷேத்ராடனம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று இறை அருளை நாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமைய போறது. இந்த மாதத்தை ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். சதுஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். தன பஞ்சம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரும். அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், IAS எக்ஸாமினேஷன்,
IPS எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகளை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரும். அதை போல பல ஆண்டு காலமாக ஒரே கட்சியில் பணிபுரிந்து நமக்கு அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் கிடைக்குமா என்ற எதிர்நோக்கில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் அரசியல் லாபங்கள், அரசு ரீதியான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தன பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான அபூர்வமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. தன பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது கூடுதல் சிறப்பை காட்டுகின்றது. அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். மாணவ செல்வங்கள், நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் விழுக்காடுகள், மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். அதை போல பொருளாதார ரீதியாக கடந்த சில மாதங்களாக பலவிதமான இடர்பாடுகள், சிரமங்கள், கவலைகள், கட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அதிர்ஷ்ட ரீதியான வெற்றிகள் நாடி வரும். பொதுவாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எதிர்பாராத விதத்தில் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், பொருளாதார உயர்வு, ஏதோ ஒரு வகையில் உங்களது வாழ்க்கை தரம் உயர்வதை நீங்கள் உணர முடியும். இந்த பங்குனி மாதத்தை ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், அரசு சார்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாகவும், அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய மாதமாகவும் அமைவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்ற வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் வதந்திகளை நம்ப வேண்டாம். யாரிடத்திலும் உங்கள் தனிப்பட்ட குடும்ப ரீதியான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பணியாற்றக்கூடிய இடம் என்பது தனி, குடும்பம் என்பது தனி. ஆகையினால் உங்களது குடும்ப ரீதியான, உங்களது நட்பு ரீதியான தகவல்களை நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது உங்கள் மரியாதை, உங்கள் அன்பு, இவைகள் யாவும் பெருகுவதை சிந்திக்க முடியும். ஆகையினால் பணியாற்றக்கூடிய இடங்களில் தேவையில்லாத உங்களது தனிப்பட்ட சொந்த விஷயங்களை பேச வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குலதெய்வ பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சுப செய்தி நாடி வரப்போகிறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது வயதுக்கு ஏற்றாற் போல சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான ஒரு கிரக அமைப்பு. உங்களது ராசிக்கு 7, 10 குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். பணியாற்றக்கூடிய இடங்களில் எதிர்பாராத விதத்தில் ப்ரமோஷன் போன்ற சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இந்த காலகட்டங்களில் சில பக்த கொடிகள் பலாண்டு காலமாக உங்களது பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருவீர்கள். அவர்களது உண்மையான கடினமான உழைப்பிற்கு
இறைவன் நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுப்பான் என்று மனதில் நினைத்து கொண்டு உங்களது கடமையை செய்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலத்தில் பரிசுகள் கிடைக்க போகிறது, பாராட்டுக்கள் கிடைக்க போகிறது, ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு 1, 4 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தொழிற்கல்விகள், தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்கள் பரிசுகள், பட்டயங்கள் பெறுவீர்கள். கடந்த காலத்தில் கல்வி ரீதியாக இருந்த இடர்பாடுகள், சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பலவிதமான பொருளாதார ரீதியான பாக்கியங்கள், எதிர்பாராத விதத்தில் பல வெற்றிகள், தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்தாலும் 3 அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எங்கு சென்றாலும், எந்த சூழ்நிலைகளுக்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வேலை காத்து கொண்டிருக்கின்றது. சில சமயங்களில் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் போவாங்க. அங்கு போனால் கூட அவர்களுக்குன்னு சில வேலைகள் இருப்பதை, எங்கு போனாலும் நமக்கு வேலை பலுக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை மிதுன ராசி சார்ந்தவர்கள் உணருவார்கள். அந்த விதத்தில் பணியாற்றக்கூடிய இடங்களில் கடுமையான வேலை பலுக்கள் இருந்தாலும் அந்த வேலை பலுக்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தொழில் ரீதியான மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை செய்யக்கூடிய கட்டாயம் ஏற்படும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. உங்களது குடும்பங்களில் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது, செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்காலம் ரீதியான சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அருள் புரிகின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சியை முடுக்கிவிடுங்கள். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. கோப தாபங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் பொறுமை, நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உங்களது ஆரோக்கிய ரீதியான சத்தான உணவு பழக்க வழக்கங்கள், சரிவிகித உணவு பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுத்தாலும் செலவு செய்யும் பொழுது சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதத்தில்
குடி போவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது அவசியம். சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகளோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் வாத பிரதிவாதங்களையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதையும் தாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் சிந்திக்கக்கூடிய, எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமாக காணப்படுறது. தன லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வந்தாலும் மனதில் எழக்கூடிய பலவிதமான தாக்கங்கள், மனதில் எழக்கூடிய பலவிதமான தாக்கங்கள், மனதில் எழக்கூடிய பலவிதமான ஏக்கங்கள், கடந்த கால வாழ்க்கையில நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் வாங்கிய அடி, இவைகளையெல்லாம் சிந்தித்து எதிர்கால ரீதியான திட்டங்களை திட்டமிடுவதற்கான சிந்தனைக்கு வந்தாலும் உங்க எழுத்தாப்புல பல பாதைகள் தெரிகிறது. இதுல எந்த பாதை நம்ம எங்க வெற்றியை கொண்டு விடும், எந்த பாதை பாதியிலேயே நிற்கும் அப்படின்னு தெரியல. ஏன் இந்த பாதை பாதியிலேயே நிற்குங்கக்கூடிய பயம் ஏற்படுறதுன்னா, கடந்த காலத்துல நீங்க வந்த பாதைகள்ல நீங்கள் பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்துறது. என்னத்தை தான் கோச்சார ரீதியாக பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் நாளுக்கு நாள் ஆழ் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், பயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போறது? இந்த பங்குனி மாதத்தை சிம்ம ராசி சார்ந்தவர்கள் எப்படி திட்டமிட வேண்டும்? உங்களது ராசி நாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் உங்களது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது இந்த மீன மாசம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சதுர் பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறது. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எமோஷனாறீங்க, உடனடியா மூக்குக்கு மேல கோபம் வருது. யார் எது கேட்டாலும் உடனே அதற்கான பதில் வாயில ரெடியா இருக்கு. ஆனால் இந்த சமயத்துல நீங்க எந்த விதமான வார்த்தைகளையும் உதிர்க்க வேண்டாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆக்ரோஷத்தை கொடுத்தாலும், ஆத்திரத்தை கொடுத்தாலும், ஆவேசத்தை கொடுத்தாலும் குரு பகவானை பிரார்த்தித்து கொண்டு பொறுமையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதே போல மாணவ செல்வங்கள், இப்போ எக்ஸாமுக்கெல்லாம் போறீங்க, கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரை எழுதினா நமக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணி கொஞ்சம் பொறுமையா நீங்க தீர்மானம் செய்து எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உக்காந்துட்டு நம்ம எப்படி சுவாமி பொறுமையா நிதானமா கொஸ்டின் பேப்பரை படிக்க முடியுமா? அதாவது எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் 3 மணி நேரம் ரிலாக்ஸாக உங்களை இருக்க சொல்லலை. விடை எழுதும் போது இந்த வினாவிற்கு இந்த விடை தானா, இந்த விடையை எழுதினால் நமக்கு எவ்வளவு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே எக்ஸாமினராக பாருங்க. பேப்பரை திருத்துறது நீங்க தான் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு முறை பாருங்க.
அதுக்கப்புறம் அந்த விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கோ. நிச்சயமாக இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் சில சமயத்தில் இந்த டீனேஜில் இருக்கிறவாளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பேன். இப்போ ஒரு பக்கம் எந்த வேலையை செய்யறது, எப்படி செய்யறது அப்படின்னு கவலை இருந்தாலும் 3-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. இப்போ என்னன்னா, இந்த சமயத்தில் நீங்கள் சரியான விகிதத்தில் எதை பிளான் பண்ணணும் அப்படின்னு எழுத்தாப்புல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனால் இந்த சினிமாவை பார்க்கலாமா, இதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமா, கொஞ்ச நாள் செல்ல பார்க்கலாமா அப்படின்னு உங்கள் சிந்தனை டைவர்ட் ஆகுது. இந்த சமயத்தில் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்யணும் அப்படின்னு திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இதில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசிநாதனும் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் போய் சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அனுகூல அமைப்பை கொடுக்குமா என்ற ஒரு ஆய்வு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க சில சமயத்தில் ரொம்ப பயந்து போயிடுவீங்க, சில சமயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இது ரெண்டையுமே தவிர்க்கணும். இந்த கேர்லெஸ் அப்படிங்கக்கூடிய தகவலையும் தவிர்க்கணும், ரொம்ப பயங்கிறதையும் தவிர்க்கணும். நடுநிலையாக இருந்து இந்த மாதத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ. ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கோ. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கோ. அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ப்ரேயருக்கு ஈடு கிடையாது. ஆகையினாலே இந்த மாதம் உங்களுக்கு பிரார்த்தனைக்காகவும் சிந்தனைக்காகவும் உங்களது பணிகளை திட்டமிடுவதற்காகவும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய மாதம் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாசத்துல ஒரு எதிர்பாராத மாற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எதிர்பாராத மாற்றம் அப்படின்னா அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? அந்த மாற்றம் எங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா? அந்த மாற்றத்தை அனுகூலமாக மாற்றமாக சிந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன ஒரு பெரிய அனுகூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3-8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடந்து வர்றார். மந்தகாரகனும் அந்த ஸ்தானத்திலே இருக்கார். ஆனால் செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்க்கை என்பது சஷ்டமஸ்தானத்தில் எவ்வாறு மாற்றங்களை கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை ஒருபுறம் இருந்தாலும், சஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தாண்டும் பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் என்ன உடம்புன்னே தெரியல, என்ன காரணம்னே தெரியல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. இருந்தாலும் இந்த கன்யா ராசி சார்ந்தவர்கள் கிரகங்களுடைய இயக்கங்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளில் உங்களுக்கு உங்கள் அறிவாற்றல் வேலை செய்யும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. சில சமயங்களில் பட்டாதான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் தோன்றும் பொழுது அந்த சிந்தனைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தவில்லையே என்று கடந்த காலத்தை நினைத்து சிலர் வருந்துவார்கள். சிலர் இப்ப தோன்ற யோஜனை அப்ப தோணினா நம்ம எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. எந்த விதமான ஒப்பீடுகள் தோன்றினாலும் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த விதமான அனுபவத்தையும் எந்த விதமான அறிவாற்றலையும் உணரக்கூடிய ஆற்றல் இயல்பாக தோன்றும். அந்த விதத்தில் கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இப்பொழுது தோன்றக்கூடிய அறிவாற்றல், இப்பொழுது தோன்றக்கூடிய அனுபவ ரீதியான சிந்தனைகள், இவைகள் யாவும் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன்னம்பிக்கை பெருகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகிறது.
ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு ரீதியான மாற்றங்கள், பொருளாதாரத்தில் இருந்த சிரமங்கள் நீங்குவதையும், கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதையும் போன்ற வகைகள் எல்லாம் சிந்திக்க முடிகின்றது. வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் சத்துர்சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். எதையும் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது பொறுப்புகளை எல்லாம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ரீதியான உங்களது சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுப்பதை சிந்திக்க முடியும். சில பக்த கோடிகளுக்கு தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சிந்தனைகள் ஏற்படலாம். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்க மனசுக்குள்ள ஒரு சமயத்துல ஒரு பயம் தோன்றது, ஒரு கவலை தோன்றது. இந்த பயம் கவலைகளை உங்கள் மனதில் தோற்றுவிக்கக்கூடிய கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். சர்ப்பங்களை ஆபரணமாக உடைய இறைவனை வணங்குவது. விநாயகப் பெருமானுக்கு யஜ்ஞோப வீதம் என்று சொல்லக்கூடிய பூணுலாக சர்ப்பம் அமைகின்றது. நாகராஜ யஜ்ஞோப வீதாய நமஹா. முருகப்பெருமானுடைய திருவடியிலே சர்ப்பம் அருள் புரிகின்றது. பள்ளி கொண்ட பெருமாள் பாம்பினுடைய சயனத்திலே சயனித்திருக்கின்றார். பள்ளி கொண்ட பெருமாளை தரிசிக்கலாம். நீங்கள் எந்த ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் பாம்பை ஆபரணமாக உடைய இறைவனை தியானிப்பது, வணங்குவது, தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானாதிபதி. உங்களது ராசிக்கு 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் 6வது ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 6வது ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நேற்று வரை உங்களது ஆழ் மனதில் இருந்த எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வினா இருந்துருக்கு. அந்த வினாவுக்கு பல ஆண்டு காலமாக விடையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடத்திலே சரியான திறமை இருக்கு, கடினமான உழைப்பு இருக்கு, ஆனால் உண்மையான உழைப்பிற்கும் உண்மையான தகுதிக்கும் இறைவன் ஏன் சன்மானங்களை இன்னும் கொடுக்கவில்லை என்ற ஒரு வினா உங்களது ஆழ் மனதில் வெகு நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வினாவிற்கான சரியான தீர்வை, விடையை பெறக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போறது. குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களது ராசி மேல் பதியும் பொழுது, லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது, பாக்யாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவது என்பது ஒரு அபூர்வமான, அதிர்ஷ்டகரமான, ஒரு ஆனந்தமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது ஆழ் மனதில் இருந்த நெடுநாளைய எண்ணங்கள் நிறைவேறும். நெடுநாளைய குறிக்கோள்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பும். உங்களுடைய கோல் என்ன? உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது
குழந்தைகள் மூலம் பொருளாதார வளர்ச்சிகள் நாடி வரும். குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், உபகரணங்கள், கல்வி உபகரணங்கள், வண்டிகள் போன்ற விஷயங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீர்கள். சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரும். உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் கேது பகவான் அருள் புரியும் பொழுது சஷ்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருகின்றார். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த பங்குனி மாதத்தை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். உங்களது கல்வி தகுதி மூலமாகவும் உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் அபரிமிதமான முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். வேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. க்ஷேத்ராடனங்கள் செய்யக்கூடிய, ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகளில் எல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் தசமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் மூலமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சதுர்ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். உங்களது சிந்தனை ஆற்றல் மூலம் பல வெற்றிகள் நாடி ஓடி வருவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். விருச்சிக ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும். கல்வியில் முழு சிந்தனைகளை சிந்திப்பது. இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகளை முடுக்கிவிடுவது மாற்றங்களை கொடுக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் கூடுதல் முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானத்தில் மந்தகாரகன் கடந்து வரும்பொழுது கடுமையான வேலை பலுக்கள், கடுமையான பொறுப்புகள், தூக்கமின்மை காரணமாக பல பக்த கொடிகள் பலவிதமான சிரமங்களை சிந்தித்து வருகிறார்கள். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல காலம் எப்பொழுதுதான் வரப்போகின்றதோ என்ற ஒரு ஆதங்கம் ஒவ்வொருவருடைய ஆழ் மனதிலும் காணப்படுகின்றது. மனதை தளரவிடக்கூடாது. முயற்சியை முடுக்கிவிட வேண்டும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இவை இரண்டும் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை இவை இரண்டையும் ஊன்றுகோலாக கொண்டு இந்த மாதத்தை எவ்வாறு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்ற ஒரு உயரிய தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து செயல்படும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்தவிதமான சூழ்நிலைகளையும் நீங்கள் கடந்து வர முடியும். குடும்ப ரீதியான விஷயங்களை வெளியில் கூற வேண்டாம். எந்தவிதமான வெளிநபர்களும் உங்களது குடும்ப பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றது. உங்களது குடும்ப ரீதியான விஷயங்களை வெளியில் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களது சொந்த விஷயங்களுக்கு இறைவனது தனிப்பெரும் கருணை ஒன்றே தீர்வு என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு உதவுவதற்கு யார் அருகில் இருக்கிறார்கள் என்ற ஐயப்பாடுகள் அவ்வப்பொழுது உங்களை ஆட்டி படைக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் இறைவனது தனிப்பெரும் கருணை ஒன்றே எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது.
வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இட மாற்றங்கள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 1-4 அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். கோச்சார ஆய்வுகள் ரீதியாக குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடப்பது என்பது அபூர்வமான அதிர்ஷ்டகரமான ஒரு வெற்றிகரமான அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதத்திலே பல வெற்றிகள் உங்களுக்கு நாடி வரப்போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சப்தம தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வியில் சாதனை புரிவீர்கள். பரிசுகள், பட்டயங்கள் பெறுவீர்கள். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரும். மூன்றாவது ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானம் என்று பெயர். மூன்றாவது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் என்று பெயர். செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன், சகோதர காரகன் என்று பெயர். சகோதர காரகனாகிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். அசையா சொத்துக்கள் ரீதியாக பல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவது, வீடுகள், மனைகள் வாங்குவது, நிலங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். சில பக்தகோடிகள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு தேர்வு சமயத்தில் பல வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள், உங்களது கல்வி ரீதியான குறிக்கோள்களை உயர்த்துங்கள். அதிக விழுக்காடுகள், மதிப்பெண்கள் பெறுவதற்கான திட்டங்களை திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கணவன் மனைவி அன்பு பெருகும். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகும். ஆன்மீக ரீதியான உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் அபரிமிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் கடினமான உழைப்பு, கடினமான வேலை பலுக்கள், பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் பலவிதமான சிந்தனை சிதறல்கள், மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பலவிதமான தடைகள் போன்ற பலவிதத்திலும் பலவிதமான இடர்பாடுகள், இடையூறுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போறது. உங்களது ராசிக்கு அட்டம ஸ்தானாதிபதி 3வது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதும், தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் 3வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதும், 5-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 3வது ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருவதும் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. ஏதோ ஒரு விஷயம் பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக, ஏன் பல ஆண்டுகளாக கூட ஏதோ ஒரு முயற்சியை நோக்கி பயணித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த தொடர் முயற்சியானது இந்த மாதத்திலே வெற்றியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போகிறது. பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய
5, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் மூலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் ரீதியான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணியாற்றக்கூடிய இடங்கள் ரீதியான பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். நெடு நாட்களாக வரவேண்டிய அரியர்ஸ் போன்ற பொருளாதார வரவுகள் எதிர்பாராத விதத்தில் ஒரு லம்சம் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகும். இந்த பொருளாதாரத்தில் கேஷ்னு சொல்லக்கூடிய பணத்திற்கு வைட்டமின் எம் என்று நடைமுறையில் அழைப்பார்கள். வைட்டமின் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு தெம்பான சூழ்நிலைகளையும் வழங்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வைட்டமின் என்று அழைக்கப்படுகின்றன. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி அப்படிலாம் அழைக்கப்படுறது. அதில் நடைமுறை ரீதியாக சில பக்தர்கள் கூறுவார்கள், காசு பணத்திற்கு வைட்டமின் எம் என்று கூறுவார்கள். இப்போ இந்த வைட்டமின் எம் கையில் ஃப்ளோ இருந்ததுன்னா அது ஒரு தனி தெம்ப கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ கையில் இருந்துருக்கு. அந்த கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு ஒரு தனி தெம்ப கொடுக்கறதையும் அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி பெறுகிறதையும் உணர முடியும். அதே போல வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கிறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, பொதுவாக இந்த 12 ராசி பக்தர்களில் கடினமான எதிர்நீச்சலை தாண்டி வந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி சார்ந்தவர்கள், கடக ராசி சார்ந்தவர்கள், சிம்ம ராசி சார்ந்தவர்கள், கும்ப ராசி சார்ந்தவர்கள். இப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களது ராசிக்கு 4, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வர்றார். பெரிய பெரிய சாதனைகள்லாம் நிகழ்த்துறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வரலாற்று முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அருமையான நிகழ்வுகள். ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப் ரீதியாக மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நமைச்சல் காணப்படுறது. அதை யார்கிட்ட போய் சொல்கிறது? நமக்கு இதுக்கு சரியான தீர்வு நேற்றுக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும்னு பார்த்தோம், நாளைக்காவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீர்கள். சப்தம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தை கடந்து வர்றார். இப்போ பேசக்கூடிய வார்த்தைகளை கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க. இதில் 2 விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். 7க்குடைய சூரியன் வாக்குஸ்தானத்தில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சில சமயத்தில் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விஷயங்களை பக்குவமாக பேசணும். பேசக்கூடாத இடத்துல மௌனமாக இருக்கணும். பேசக்கூடாத இடத்துல போய் பேசவும் கூடாது. பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை பேசாமல் விடவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். இதை கொஞ்சம் பை ப்ராக்டிஸில் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். ஆகையினாலே இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்க போகிறது. இருந்தாலும் ஒரே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மூன்றும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு லோடை கொடுக்கறது. இந்த லோடை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது? ஏதோ நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுறீங்க, சிரிச்சுக்கிட்டே வந்துடுறீங்க, சிரிச்சுக்கிட்டே எதையும் சமாளித்து வந்துடுறோம். ஆனால் வீட்டுக்கு அப்பாடான்னு உட்காரும் பொழுது வெளி சூழ்நிலை, அலுவலக சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இவை எல்லாத்தையும் டாலரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அப்படிங்கும்போதும்
தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு நமக்கு சில ஆன்மீக ரீதியான உதவிகள் தேவைப்படுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க. நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள், நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பார்கள். இறைவன் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுப்பார். பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களது தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீனராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த மாசத்துல ஒரு 15 நாள் ஒரு இன்கம் சர்ப்ளஸ் இன்கம் வரப்போகிறது. அதே சமயத்தில் இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த 15 டேஸில் எக்ஸ்பென்ஸ் நிறையா வரப்போகிறது. அதனால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக நீங்கள் திட்டமிடணும். அப்போ செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 15 டேஸ் ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ இரண்டாவது பகுதியில் பெரிய செலவுகள் குடும்ப ரீதியாக அலுவலக ரீதியாக காத்துருக்கு. அது முதலீடாக கூட இருக்கலாம், அல்லது கல்வி ரீதியான ஒரு சுப செலவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த செலவை சமாளிப்பதற்கு இந்த 15 நாளில் எப்படி சிக்கனத்தை பின்பற்றணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஓரளவுக்கு நிச்சயம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வண்டி வாகனங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை. வண்டி வாகன ரீதியான செலவுகளை அவ்வப்பொழுது சிந்திப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களது ராசியிலேயே ராகு பகவான், 7வது ஸ்தானத்தில் கேது பகவான். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டம ஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசியில கடந்தாலும் தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகுவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சமமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.